ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்குமே வரலட்சுமி பூஜை வாழ்த்துக்கள். இந்த இயர் எங்களோட வரலட்சுமி பூஜை எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே எங்கள் அம்மா சைட்லேருந்தே வரலட்சுமி பூஜை செய்யலைங்க. நானே தான் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் அண்ணி செய்வாங்க, அவங்கள பார்த்து நானும் வந்து கற்றுக்கிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் எடுத்த வீடியோ தான். முன்னாடி நாள் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வர்ற வழியில் மாவில் எடுத்துன்னு வந்திருந்தார். அதனால தான் நிறைய இருக்குது. நம்ம வாங்கினோன்னா கொஞ்சமாக தான் தருவாங்க. ஒரு 10 இலை கூட இருக்காது. அது வந்து 20 ரூபா 30 ரூபான்னு சொல்லுவாங்க. மாவில் எல்லாமே வந்து தோரணமாக கட்டி வச்சாச்சு முன்னாடி நாளே. அதுக்கு அடுத்தது பூவும் எடுத்துன்னு வந்திருந்தேன். அதையும் வந்து மாலையாக கோர்த்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஊசியில் தான் கோர்த்து பார்த்தேன். எல்லாமே உதிர்துன்னு சொல்லிட்டு கையிலையும் வந்து கட்டி வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது பூஜை ரூம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூஜை சாமான் எல்லாமே கழுவி வச்சுட்டு பூஜை ரூம் எல்லாமே முன்னாடி நாளே ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த வேலையெல்லாமே நம்ம வியாழக்கிழமையே முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை பொறுமையாக வந்து பூஜை செய்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும். அதனால வந்து நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். நைட்டு பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் இந்த வாட்டி வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாருக்குமே கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 12 பாக்ஸ் கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தேன். தாம்பூலத்துக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு இல்லைங்க. நம்ம என்ன இஷ்டப்பட்டு கொடுக்குறோமோ அது நம்ம இஷ்டம்தான். வர்ற சுமங்கலிகளுக்கு எது நம்ம இஷ்டப்பட்டு கொடுக்குறோமோ அதுதாங்க. நான் வந்து வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறமா கண்மை, நெத்தியில் வைக்கிற பொட்டு அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது ப்ளவுஸு, வளையல், சீப்பு, கண்ணாடி, மெஹந்தியும் வச்சுருக்கேன். இந்த வாட்டி ஜவ்வாதும் வாங்கிட்டு வந்தேன், அதையும் வச்சுட்டேன். இனிமேல் பார்த்திங்கன்னா பூ, பழம் இதெல்லாம் தான் நான் வச்சது. அந்த பாக்ஸோடு கொடுத்துட்டேன். பாக்ஸ் வந்து எதுக்காவது யூஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நிறைய பேர் வந்து கோவிலுக்கும் இந்த மாதிரி கூட எடுத்துன்னு போகிறாங்க. அதுக்காக தான் யோசித்து இதை வாங்கினேன் இந்த வாட்டி. எதுக்காவது யூஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது வந்து சாரீ ட்ரைப்பிங் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வாட்டி வந்து இந்த சாரீ தான் வாங்கியிருக்கேன் அம்மனுக்கு. எல்லாமே இது மாதிரி மடித்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா நைட்டே ரெடி பண்ணல, அதனால் காலையில் தான் அம்மனை வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக வந்து இப்போவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். காலையில் எழுந்து டென்ஷன் இல்லாமல் அம்மனை ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ளீட் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். சாரீ வந்து இந்த சைடு கொஞ்சம் நல்லாவே ப்ளீட் வந்திருக்கு. முந்தான சைடு வந்து இடுப்பு கிட்ட அந்த ப்ளீட் மட்டும் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி இருந்தது. அதை வந்து நல்லா மடித்து வச்சுட்டு ஒரு வாட்டி வந்து அயன் பாக்ஸால் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு அயன் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ப்ளீட் எல்லாம் அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து எல்லாமே மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணி வச்சுட்டேன். அப்போ நம்மளுக்கு கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி பண்ணி பாருங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா. இப்போ பூஜை ரூமையும் ஓரளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா படுக்கும்போது வந்து மெஹந்தி வச்சுக்கிட்டேன். கையில் எனக்கு தெரிஞ்ச டிசைன் ஏதோ ஒன்று நான் போட்டுப்பேன். எனக்கு இதுதான் டிசைன் அதுதான் வேணும்னு இல்லை, கை ஃபுல்லாக இருந்தாலே போதும். எனக்கு டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா தெரியாது. ஏதோ ஒன்று போட்டுப்பேன். கைக்கு வந்து சிகப்பாக இருந்தால் போதும், அவ்வளோதான் எனக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம கலசம் தான் ரெடி பண்ணி வைக்க போகிறோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கலசத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம் என்னென்ன நம்மக்கிட்ட இருக்கோ என்னென்ன போடலாமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். 7, அதுக்கப்புறமா 9, அதுக்கப்புறமா 11 இது மாதிரி எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். பூவு, அதுக்கப்புறமா வந்து என்னென்ன எனக்கு தோணுச்சோ அதெல்லாம் போட்டிருக்கேன். வெள்ளி, அதுக்கப்புறமா கோல்டு இதெல்லாமே போட்டுக்கலாம் கலசத்தில். இப்போ சாரீ கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு மனை வச்சுட்டு கொஞ்சம் பெரிய மனையாக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பானை மாதிரி வச்சுட்டு அது உள்ள அரிசி போட்டு சாரீ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். சாரீ பார்த்திங்கன்னா இந்த வாட்டி டபுள் ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு வர்ற மாதிரி கட்டியிருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி கட்ட மாட்டேன், சிங்கிளாகவே கட்டிடுவேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. சரி இந்த வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். நல்லாவே வந்திருந்தது. அம்மனும் அவ்வளோ அம்சமாக சூப்பராக வந்திருந்தாங்க. கலசத்தில் வந்து நம்ம மாவில அதெல்லாம் வச்சுட்டு தேங்காய்க்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மஞ்சள் பூசிடணும். கொஞ்சம் கூட வந்து அந்த இது தெரியாமல் ஃபுல்லாகவே மஞ்சள் பூசிட்டு அதுக்கப்புறம்
மஞ்சள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பூசிடணும். கொஞ்சம் கூட வந்து கேப் இல்லாமல் வந்து மஞ்சளை நல்லா வந்து தேங்காய் ஃபுல்லாகவே பூசிட்டு அதுக்கப்புறமா வந்து குங்குமம் வச்சுக்கலாம். நமக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி வச்சுக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் நான் வந்து இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். அம்மனுக்குன்றதால வந்து இது மாதிரி வந்து நம்ம மாவிலை எல்லாம் வச்சுட்டு ஒரு 5 மாவிலை வச்சாலே போதும். இல்லைன்னா நிறைய அப்படியே கொத்தாக இருக்குன்னா அது மாதிரியும் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 5 மாவிலை வச்சுட்டு அது மேலே வந்து தேங்காய் வச்சுருக்கேன். அந்த கலசத்தில் இருக்கிற தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டும் வச்சுருக்கேன். அதை நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இதை நம்ம சாரீ எல்லாம் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. மாலையெல்லாம் போடுறதுக்கும் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்டாண்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மனோட முகம் வந்து கலசத்து மேலே வச்சு ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் பிட்டு வந்து தேங்காய்க்கு கட்டணும். அதுக்கு மேலே வந்து அம்மனோட முகம் வச்சோன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் அம்மனோட முகம். ப்ளவுஸ் பிட்டும் அவங்களுக்கு வச்ச மாதிரி இருக்கும். கலசம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அம்மனோட முகமும் வச்சுட்டு அதை வந்து நம்ம வாசல்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு மனை போட்டு அது மேலே வச்சுட்டு நம்ம ஆரத்தி காட்டி அம்மனை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர மாதிரி வந்து அழைச்சிட்டு வரணும். அந்த கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு. அன்றைக்கி வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து எடுக்க முடியல. இது மாதிரி தான் பண்ணது. அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன இஷ்டமோ அம்மனுக்கு எப்படி ரெடி பண்ணிக்கலாமோ, என்ன சேரீ கட்டணுமோ, என்ன ஜுவல்ஸ் போடலாமோ அதெல்லாம் நம்ம இஷ்டம்தான். நமக்கு எப்படி இஷ்டமோ அது மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன பிரசாதம் எல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தேங்காய் எல்லாம் உடைச்சிட்டு அன்றைக்கி ஆரத்தி காட்டி பாட்டு யாருக்கு தெரியுமோ அதை பாட சொன்னோம். ஒரு ஆண்டி வந்து சாங்ஸ் தான் பாடின்னு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்ச நேரம் வந்து ஒரு 3-4 பாட்டு பாடிட்டு அன்றைக்கி பூஜை இப்படி தான் நடந்தது. அதுக்கு அடுத்தது வந்து எல்லாருக்குமே வந்து சுமங்கலிலேருந்து சின்ன பசங்களுக்கும் வந்து நம்ம யார் யார் வந்திருக்காங்களோ எல்லாருக்குமே அம்மனா நினச்சி காலில் மஞ்சள் பூசிட்டு குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நம்ம அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது நல்லது. அது சின்ன பசங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் யாருக்கு வேணாலும் இது மாதிரி பண்ணலாம். இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிரசாதம் கொடுத்துட்டு தாம்பூலம் கொடுத்தாச்சு. அம்மாவும் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலைன்னா எப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். அன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து லேட்டாக தான் வந்திருந்தார். அதுக்கு அடுத்தது வந்து அவர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம பூஜை நல்லபடியாக முடிச்சாச்சு. அதுக்கடுத்தது வந்து ஃப்ரெண்டோ பண்ணியிருந்தாங்க. அவங்க டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இவங்க பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் எப்போவுமே நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. அன்றைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டு வந்திருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த அம்மன் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணி தான் ரெடி பண்ணாங்க. அவங்க பண்ண பூஜை நல்லா க்யூட்டாக இருந்தாங்க. அந்த அம்மன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் பண்ண பூஜை லாஸ்ட்டில் வந்து ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம பூஜையும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு எப்படி தெரியுமோ அது மாதிரி தாங்க பண்ணியிருக்கேன். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அம்மன்கிட்டையும் நான் அதை தான் வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மனோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்குமே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். చెంకు చక్రముల గట్టినది, కాళ్ళకు గజ్జలు గట్టినది, నడిచిన వెంటనే వచ్చినది, అడిగిన పార్వతి తనయా పరుగున రావా, పాలించగరావేమయా, ఓ విఘ్నేశ్వర దీవించగరావేమయా. ముందుగా మేము మదిలో నా తలసి, ముందుగా మేము మదిలో నా తలసి కృష్ణ మాధవుడవు నీవై, ఆరాధననే నీవై. ఎన్ని పూలు కోసినా ఎన్ని మాల